ரீசெண்டாக மலையாளத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஹீரோ தான் பசில் ஜோசப். அவர் நடித்த ஒரு டாப் 5 மலையாள மூவிஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் ஃபெலிமி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து காசிக்கு போகணுன்னு ரொம்பவுமே ஆசைப்படுறாரு. இதனால் நம்ம ஹீரோவான பசில் ஜோசப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம ஃபேமிலியாக வந்து காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் பண்ணுறாரு. அந்த பிளானை எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணார், போகிற வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்பவுமே ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அழகாகவும் சொல்லியிருப்பாங்க இந்த படம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, அந்த தாத்தாவை ஒரு கேரக்டர் வந்து வரும். அந்த கேரக்டர் வந்து பயங்கர ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். போகிற வழியில் என்னென்ன சிக்கல்கள்லாம் சந்தித்தாங்க அப்படிங்கிறதே ரொம்ப விறுவிறுப்பாக காட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படம் சூக்ஷ்மதர்ஷினி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயினான நர்சரியா வந்து ஒரு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க இந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் வீடு எல்லாமே வந்து பயங்கரமாக ஒரு கணக்கிலே இருப்பாங்க. இதுக்கடையில் தான் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பசில் ஜோசப் வந்து ஒரு காலியான பக்கத்து வீட்டுக்கு வந்து வராரு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து அவரோட அம்மாவோட மட்டும் தனியாகவே வச்சுட்டு வராரு. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு அவங்க அம்மா ஒரு நாள் வந்து காணாமல் போயிடுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பயங்கரமாக ட்விஸ்ட்டாக இருக்கும். இதுக்கடையில் அவங்க அம்மா வந்து சம்டைம்ஸ் வந்து பேசவும் மாட்டாங்க. அதனால் வந்து சந்தேகப்படுற நம்ம நர்சரியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை பசில் ஜோசப் தான் ஏதாச்சும் பண்ணி மிரட்டி வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபைனலாக வந்து ஒரு செம ட்விஸ்ட் இருக்கும். அந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குமே பயங்கரம் புரியும். இந்த டைட்டில் வச்சதே வந்து சூக்ஷ்மதர்ஷினி அப்படிங்கிறது வந்து அந்த நிறைய வந்து பயங்கரமான வேலைகள் வந்து பண்ணுவாங்க நர்சரியா. என்ன அப்படின்னா, கூட இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே ஒரு கேங் மாதிரி சேர்த்துட்டு அதை எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு பயங்கரமாக ஒரு ஃபன் மூமெண்ட்டாக கொண்டு போவாங்க. பார்க்கவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்தா பார்க்க போகிறது ஜெய 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 ஹே. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவர் வந்து இந்த கோழி பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மேரேஜ் பண்ணுற இது எல்லாமே பயங்கரமாக நல்லாவே போய்கிட்டு இருந்த சமயத்தில் மேரேஜ் முடித்ததுக்கப்புறமேலு அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவான பசில் ஜோசப்போட உண்மை முகமே தெரிய வருது அந்த ஒய்ஃபுக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து பயங்கரமாக கோவப்படுவார். எதுக்கு எடுத்தாலுமே ஒய்ஃபை வந்து அடிச்சிட்டே இருப்பார். குழம்பு ஏன் இது வச்சா, குழம்பு ஏன் இப்படி இருக்குது, என்ன பண்ணுற, வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலுமே கன்னத்தில் அரைஞ்சிட்டே இருப்பார். இது எல்லாமே ஒரு கட்டத்தில் பொறுத்துக்க முடியாத அவரோட மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேல தான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகும். பார்க்கவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கணவன் மனைவி இடையில் வந்து சண்டைகள் வர்றது சகஜம்தான். ஆனால் ஒருத்தரே அடிச்சிட்டு இருக்காமல் திருப்பி அடிக்கிறப்ப மனைவியை பார்க்கும் பொழுதே பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த கதை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் பொன்மேன். இந்த படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. எல்லாமே வரன் எல்லாருமே செட் ஆகிருச்சு. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வீடு வந்து நகை அதிகமாக கேட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவும் எப்படியாச்சும் நகையை பெறட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனோட பையனும் பார்த்திங்க அப்படின்னா, கட்சி வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தில் அவ்வளோவா இன்வால்வ் ஆகுறதில்ல. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு நகைக்கடையில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 25 பவுன் வந்து நகையை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு கல்யாணம் முடிச்சா அடுத்த நாளே வந்து பேமெண்ட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாங்குறாங்க. எப்படியோ கல்யாணமும் முடியுது. அதுக்கப்புறமேலு அந்த நகைக்கான பணத்தையும் தரமாட்டுறாங்க. அந்த நகையும் வந்து இந்த கல்யாணம் ஆனால் இல்லையா, ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டாங்க நகை வந்து அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயுமே வந்து என்னாலாம் தர முடியாது, இது எனக்கு கொடுத்த நகை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தரமாட்டுறாரு. இதுக்கடையில் நம்ம ஹீரோ வந்து அந்த நகையை மீட்டாரா இல்லை அதுக்கான பணத்தை வாங்கினாரா அப்படிங்கிறதா படத்தோட கதை. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட பேர் பொன்மேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது பிரவீன் கூடு சாப்பு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோவான பசில் ஜோசப் வந்து ஒரு எஸ்ஐயாக இருப்பார். அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவார். எந்த கேஸ் வந்தாலுமே லெஃப்ட் கையில் ஹேண்டில் பண்ணி பயங்கரமாக வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருப்பார். இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா, கல்லுக்கடையில் வந்து ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த பாடி வந்து தற்கொலையாச்சா கொலையாச்சா அப்படிங்கிறத தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். இதுக்கடையில் பயங்கர சிரிப்பான சம்பவங்களும் நடக்கும். என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக காமெடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது இப்போ ரொம்பவுமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. இந்த
பிரவீன் கூடு சாப்பு அப்படிங்கிற படத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கொலையாளி வந்து அவரால் வந்து ஃபைன் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வந்து கொலையாளி பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஃபைனலாக என்னாச்சு, அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா நம்ம ஹீரோ அப்படிங்கிறதா படத்தோட கதை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் பசில் ஜோசப்போட டாப் 5 மூவிஸ். இந்த மூவிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.